அன்பு இறை மக்களே, தமிழக கத்தோலிக்க திரு அவையின் பெருமிதமாக விளங்கும் மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா கிழக்கு மண்டலம் சார்பாக திருச்சி மறை மாவட்டத்தில் வருகின்ற 27/1/2024 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அருங்குடை இல்லரங்கில் நடைபெறுகிறது. திருச்சி மறை மாவட்ட மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்கள், திருச்சி மறை மாவட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் துறவியர்கள் இணைந்து நிறைவேற்றும் கூட்டு திருப்பலியில் பெருந்திரளாக பங்கு பெற்று மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைப்பது அருள்பணி தீபன் குழந்தைராஜ், இயக்குனர், காவிரி கலை தொடர்பகம், திருச்சி. இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். அருள் நிறையாயென கழித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, அருள் நிறையாயென கழித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, பரம்பொருள் அவன் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்த்திடுவோம். பரம்பொருள் அவர் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்த்திடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையானது சலேசிய நகர் புனித பிரான்சிஸ் அவர்களுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஆயராக, திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இவர் பணியாற்றி இருக்கிறார். எண்ணிலடங்கா ஆன்மாக்களை அவர் ஆண்டவருடைய பாதம் ஈர்த்து இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பை நாம் படிக்கின்ற பொழுது, அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் காத்திருக்கிறார். கடவுளுடைய கரம், கடவுளுடைய திருவுளம் என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ எதை செஞ்சாலும் உன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளுடைய பிரசன்னத்தில் நீ துவங்கு, அது உனக்கு வெற்றி கொடுக்கும் என்பதனை அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் இவருடைய விழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விருப்பங்களை அல்ல, நான் நினச்சதை அடையணும், சாதிக்கணும் என்பது நம்முடைய நோக்கமாக அல்ல, இருக்கக்கூடாது. மாறாக கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லது நான் செய்யக்கூடிய காரியத்தில் கடவுளுடைய திருவுளம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் எதை செய்தாலும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் துவங்க வேண்டும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய உன்னதமான மகனாக மகளாக வாழ வேண்டிய அந்த அருளை ஆசிரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ராயேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ராயேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ராயேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர்கள் போல் நீ புகழறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ராயேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றென்றும் நிலைநிறுத்துவேன்.
நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றென்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். 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 நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது: உன் வழிவரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைபேராக்குவேன். மண்டகத்தில் மாபெரும் அண்ணன் ஆக்குவேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையே வேதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது: இதோ கேளுங்கள்.
விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 14ஆம் தேதி நம்முடைய அருங்குடை இல்லத்தில் பொங்கல் சிறப்பு நற்செய்தி பெருவிழா நடந்தது. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பலர் ஆன்லைன் வழியாக நீங்கள் பார்த்திருப்பீங்க. தந்தை ஸ்டீஃபன் தச்சில் அவர்கள், அதே போல் தந்தை கிளமண்ட் அவர்கள் சொகத்தூரிலிருந்து வருகை தந்து தந்தை ஜெயின் மூவருமே இணைந்து அந்த நற்செய்தி பெருவிழாவை சிறப்பித்து கொடுத்தாங்க. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஒரு அம்மா நற்செய்தி பெருவிழாவுக்காக சிறு காணிக்கை கொடுக்க வர்றாங்க. நான் முதன்முறையாக அந்த அம்மா பார்க்குறேன். ரசீது போட்டு அந்த அம்மாட்ட பேசுகின்ற பொழுது, எங்கேருந்துமா வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா யதார்த்தமாக நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த அம்மா, நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன் ஃபாதர், என்னுடைய கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. வேலைக்கு போய்ட்டு வந்தவங்க தான். ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்தவங்க. அதற்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே இல்லை. மாரடைப்பு நாள் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாகி போய்விட்டது. 4 பிள்ளைகள், அதில் ஒரு மகன், 3 பெண் குழந்தைகள். அப்போது என்னுடைய கணவன் சாகின்ற வரைக்குமே என்னை அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக என்னை வைத்திருந்தாங்க. திருமணமாகி அந்த இறக்கும் வரை என்ன செஞ்ச என்னுடைய கணவன் ஒருபோதும் எனக்கு பிடிக்காதத எதுவுமே அவங்க செய்யவே இல்லை. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் தனிமையை உணர்ந்தேன். உறவுகளிடமிருந்து நிறைய நான் பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் ஃபாதர். அதே போல் என்னுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நான் வளர்க்கணும். என் பிள்ளைகளுக்கு படிப்பு கல்வியறிவு நான் கொடுக்கணும். என்ன செய்வது நான் முழித்து கொண்டிருந்தேன். நானும் என்னோட கணவர் உயிரோடு இருந்த பொழுது நானும் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு கொண்டிருந்தேன். அதே வேலையை நானும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ரொம்ப கடினமாக போய்விட்டது.
ஆனால் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் நால்வருமே 3 பெண் மக்கள், அதே போல் மகன், எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் தன்னுடைய அந்த அனுபவத்தை ஒரு 10 நிமிடம் தான், அந்த 10 நிமிடத்தில் அப்படியே படன்னு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த அனுபவங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்புணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ நான் அப்படி பேசின்ற பொழுது நான் வந்து குறுக்கிட்டேன், எப்படிம்மா நீங்கள் வந்து சின்ன வயதில் குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய கணவரை நீங்கள் வந்து இழந்துட்டீங்க, எப்படி நீங்கள் வந்து தனிமையை அனுபவிச்சிருக்கிறீங்க, அதே போல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், சமூகத்தில் வந்து பலரும் உங்களை வந்து ஒரு மாதிரி தவறாக கேவலமாக ஏளனமாக வந்து பார்த்துருப்பாங்களே, எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபாதர், நான் ஒரு நாள் அதாவது வேலைக்கெல்லாம் போயிட்டு அசதியாக நான் வந்து இருந்தேன். எனக்கு ரொம்ப வந்து அன்றைக்கு வேலைப்பள் அதிகமாகி விட்டது, என்ன செய்யணும்னு தெரியலை. அதே போல் அன்றைக்கு வந்து பிள்ளைங்களுடைய அந்த கல்வி, அதாவது படிப்புக்கு நான் வந்து பணம் கட்டணும். அதனால் வந்து அப்படியே அது கட்ட முடியாத ஒரு நிலை. அப்படியே முள்ளி பிதுங்கி போய் நிற்கிறப்ப நான் கடவுள்கிட்ட நோக்கி இப்படி தான் நான் ஜெபிச்சேன், ஃபாதர். ஆண்டவரே, எசப்பா, என்னால் அந்த வாழ்க்கை படகை வந்து ஓட்ட முடியலை, அதை என்னுடைய சொந்த திறமையினால் இயக்க முடியலை. நான் வந்து எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் நான் வந்து ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய படகை என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஓட்டுங்க, நான் வந்து உங்களோடு இணைந்து நான் வந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்தேன், ஃபாதர். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகின்ற பொழுது, இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருந்தாலும், நல்லா வசதி வாய்ப்போட அவங்க வந்து இருந்தாலும், இன்று வரை நான் வந்து படுக்கின்ற பொழுது நான் வந்து இந்த ஜெபத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கை படகை நீர் ஓட்டும், நீர் இயக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய அனுபவத்தை, குறிப்பாக கணவன் இறந்த பிறகு நான் பட்ட கஷ்டங்களில் இருந்து கடவுள் தன்னை எப்படி வழி நடத்தி வருகிறார் என்பதை வந்து அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அந்த நிகழ்வை வந்து கேட்ட உடனே எனக்கெல்லாம் புல்லரிச்சிச்சு. பல நேரங்களில் நான் வந்து என்னுடைய அறிவை பயன்படுத்துகிறேன், மூளையை பயன்படுத்துகிறேன், என்னுடைய உடல் ஆற்றலை, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு எனர்ஜி இருக்குது, நான் பயன்படுத்தி எப்படியாவது நான் வந்து செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடு வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தாயார் வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், கடவுளே, என்னுடைய வாழ்க்கை படகை நீர் ஓட்டும் என்று சொல்லி நான் சரணடைந்த பொழுது என்னுடைய எல்லா விதமான பாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அது அகன்று போய்விட்டன அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வந்து சொல்கிறாங்க. நான் எதற்காக இந்த நிகழ்வை உங்களோடு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல நம்முடைய கத்தோலிக்க திருஅவை சலேசிய நகர புனித பிரான்சிஸ் அவருடைய திருவிழாவை வந்து கொண்டாடுகிறது. அவருடைய வாழ்க்கை குறிப்பை நாம் வந்து படிக்கின்ற பொழுது அவங்க அப்பாலாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியராக உருமாற்றணும், அது இராணுவத்தில் வந்து பணிபுரியணும் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அப்பாலாம் தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து உணராத பொழுது புனித அந்த பிரான்சிஸ் சலேசியார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தனக்கு கடவுளுடைய அழைத்தல் இருக்கிறது என்பதை அவர் வந்து உணர்ந்து விட்டார். 13 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, கடவுள் தன்னை வந்து வழிநடத்துவார், கடவுள் தன்னுடைய திருவுளத்தை எனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்படுத்துவார் என்பதை அவர் வந்து 13 ஆண்டுகளாக வந்து காத்திருக்கிறார். அப்போ ஒரு கட்டம் வருகிறது, அவர் வந்து போர் பயிற்சி எல்லாம் என்ன செய்யறாங்க, வாள் சண்டை, அவர் அந்த போர் பயிற்சி எல்லாவற்றிலும் வந்து கை தேர்ந்தவராக இருக்கிறார். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கடவுள் அவர் வந்து குறுக்கீடு செய்கிறார். அப்படி குறுக்கீடு செய்கின்ற பொழுது தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா ஆயர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆயர் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பயிற்சி கொடுத்து அவர் வந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த பிரான்சிஸ் சலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து காத்திருந்தேன், அல்லது கடவுள் வழிநடத்துவார் என்பதற்காக வந்து காத்திருந்தேன். இன்றைக்கு பல பெற்றோர்கள், நம்ம எல்லாருமே பெற்றோர்களை மட்டும் வந்து குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள், இளைஞர், இளம் பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் நினைச்சேன் இதை வந்து செஞ்சே ஆகணும், நான் முடிவு எடுத்துட்டேன், என் முடிவில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு முடிவை, ஒரு இலக்கை வச்சுக்கிறோம். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இலக்கில்
அதில் கடவுளுடைய திருவுளம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய திருவுளம் அதில் வந்து வெளிப்படுகிறதா, எது ஆதிக்கம் செலுத்துகிறது, அதான் நம்ம வந்து பார்க்கணும். அதான் இன்றைக்கு வந்து நம்ம விழா கொண்டாடக்கூடிய அந்த புனித பிரான்சிஸ் சலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம வந்து உற்று நோக்குகிறோம். அடுத்து அவருடைய வார்த்தை ரொம்ப அழகாக வந்து என்னுடைய பிடித்தமான வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஒரு பிடித்தமான செய்தி என்ன அப்படின்னா, நீ செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை கடவுளுடைய பிரசன்னத்தில் வைத்து நீ வந்து தொடங்கு என்பதுதான் அவருடைய ஒரு உன்னதமான ஒரு மேற்கோளாக இருக்கிறது, அனுபவமாக நமக்கு வந்து அவருடைய அனுபவமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, புனித பிரான்சிஸ் சலேசியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, கடவுள் தனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு, அதே போல திறமையை கொடுத்திருக்கிறாரு. இந்த திறமைகளை ஆற்றல் கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தில் உலக காரியங்களுக்கு நான் வந்து என்னுடைய திறமையை நான் வந்து பயன்படுத்தலாம். மாறாக நான் அதை அப்படி அதற்காக வந்து பயன்படுத்தலை, கடவுளுக்காக நான் அதை வந்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி அங்கு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உன்னதமான இறை பணியாளராக, மறை வல்லுநராக, ஆயராக அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்ந்து இருக்கிறார். நமக்கெல்லாம் வந்து ஒரு சான்றாக வந்து இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் பாருங்க, அங்கு தாவீது அரசனுக்கு வந்து நாத்தான் நிறைவாக்கினர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவருக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ அந்த வார்த்தை என்ன, அங்கு தாவீது அரசன் கடவுளுக்கு வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஏன் தாவீது அரசன் கடவுளுக்கு கோயில் கட்டணும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் வந்து இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்கம், அதாவது 7ஆம் அதிகாரம் 1 வந்து வாசிக்கின்றோம். அரசர் தன் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரியின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போ அரசன் வந்து தாவீது அரசன் அங்கே வந்து அவனுக்கு அரியணை கொடுக்கப்பட்டு விட்டது, அதே போல மாளிகை வந்து கட்டப்பட்டு விட்டது. அதில் எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் அணுகாதபடி கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கிறாரு, அவர் எதிரியினுடைய தாக்குதல் ஓய்வு வந்து கொடுக்கிறார் இப்படி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தாவீது அரசனுக்கு ஒரு ஆசை, நான் இங்கே வந்து மாட மாளிகையில் இருக்கிறேன், ஆனால் கடவுள் வந்து இப்படி கூடாரத்தில் இருக்கிறாரு, பேழையில் இருக்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கோயில் கட்டலாம் என்று கடவுளுக்கு ஆலயம் கடவுள் வந்து விரும்புகிறார். அப்போதான் வந்து அங்கு இறைவாக்கினர் நாத்தான் வழியாக கடவுள் அங்கு தாவீது அரசனுக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து கோயில் கட்ட மாட்டப்பா, நான் உனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உன் இனம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு இனமாக இருக்கும் என்று சொல்லி அங்கு இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து பார்க்கிறோம். எப்படி தாவீது அரசனுக்கும் அவருடைய வழிமரபுக்கும் வந்து கடவுள் ஆசீர்வாதங்களை வந்து கொடுக்கிறார் அல்லது கொடுக்க இருக்கிறார் என்பதை வந்து நமக்கு வந்து விவரிக்கிறது. அப்போ தாவீது அரசன் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கே தன்னுடைய வில்ல, நான் அரசன், நான் ஆலயத்துக்கு கடவுளுக்கு கோயில் கட்டிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல அவர் வந்து நினைக்கல. மாறாக கடவுளுடைய சிந்தனையோடு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக தாவீது அரசன் அங்கு வந்து இருக்கிறார். அப்போ இன்றைய நாளில் நீங்களும் நானும் கொண்டிருக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய காரியம் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா அல்லது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா? நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம், பொது நன்மைக்காக தூய ஆவியார் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எல்லாருமே என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஆவியானவருடைய வல்லமையினால், கனிகளால், கொடைகளால், வரங்களால் நாம் வந்து நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வரங்கள், கனிகள், கொடைகள் இதெல்லாம் வந்து எதற்காக? எனக்காகவா? நான் எனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளவா? இல்லையே. மாறாக யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதே போல திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக. பாருங்க, இன்றைக்கு நம்ம விழா கொண்டாடக்கூடிய புனித பிரான்சிஸ் சலேசியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து படிக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு பாடம், எப்படி கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்துகள், அந்த திறமைகளை வந்து சமூகத்தினுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக வந்து அவர் பயன்படுத்துகிறார். அப்போது 15ஆம் நூற்றாண்டு நமக்கு எல்லாருமே தெரியும், திருச்சி வரலாற்றை வந்து படிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது? மறுமலர்ச்சி. அங்கே வந்து மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, கால்வின் மற்றும் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா திருச்சபைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, மறுமலர்ச்சியாளர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து பார்க்கிறோம், மறுமலர்ச்சியாளர்களுடைய ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க? கத்தோலிக்க திருச்சபை விட்டு அவர் வந்து பிற அந்த மறுமலர்ச்சியாளர்களோடு இணைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்கு கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வந்து வாழக்கூடிய ஒரு நிலை.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேலையில தான் புனித பிரான்சிஸ் சலேசியார் வந்து என்ன செய்யறாங்க, குருவாக வந்து திருநிலைப்படுத்தப்படுகிறார். அப்படி திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவர் போறார் வீடு விடா 3 ஆண்டுகள் என்ன செய்யறார் அப்படின்னா ஒவ்வொரு விழா ஏறி இறங்குறாரு. அப்படி ஏறி இறங்குகின்ற பொழுது யாரும் அவரை வரவேற்கல, கதவு மூடிக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கல்லால் எடுத்து எரிகிறாங்க. அவர் வந்து அப்படியே வந்து பனியிலேயே மரத்தின் கிளைகள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வந்து தங்கி இருக்கிறார். ஓநாய்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக வந்து பனி மரத்தில் கிளைகளில் கைத்தை கட்டி அங்கேயே வந்து கீழே விழுந்து விடாமல் தூங்குகின்ற பொழுது உறங்குகின்ற பொழுது கீழே விழுந்துடாமல் இருக்கணும் என்பதற்காக கயிற்றை கட்டி வந்து தூங்கி இருக்கிறாரு. அப்போ என்ன, பனியினால் வந்து அப்படி உறைந்து போயிருக்கிறார். மரத்து கிளையை வெட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிரை காப்பாற்றி மக்கள் வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தொடக்க காலகட்டத்தில் யாரும் வந்து வரவேற்கவே இல்லை. சரி, மக்கள் தான் வரவேற்கல. அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யறாரு, வந்து பேச்சு கொடுக்கிறாரு. ஆண்டவரை பற்றிய செய்தி அவருக்கு வந்து மறைக்கல்வி போதனையை வந்து கொடுக்கிறார். அப்போ சின்ன பிள்ளைங்கள்ட்ட அவர் வந்து என்ன செய்யறாரு, ரொம்ப யதார்த்தமா பாசமா பழகுவதை பார்த்த உடனே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் இவர் பக்கமும் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய 40,000 பேர் இவருடைய போதனையினால் சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வழியாக கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து திரும்பினார்கள் என்பது வரலாறு நமக்கு வந்து சுட்டி காட்டுகின்றது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இங்கு பிரான்சிஸ் சலேசியார் நினைச்சிருந்தார் அப்படின்னா நான் ஏன் இப்படி வந்து கஷ்டப்படணும், நான் வந்து அப்படியே ஒரு சுகபோக வாழ்க்கையை ஒரு ஆடம்பரமான பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், அவர் வந்து நினைச்சிருக்கலாம். அவர் நினைச்சு இருந்தார் அப்படின்னா இப்படி வந்து போராட வேண்டிய தேவையில்லை, இப்படி துன்பப்பட வேண்டிய நெருக்கடிக்கு வந்து உள்ளாக அவர் வந்து தேவையில்லை. மாறாக இங்கு அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கை என்கிற அந்த படகுல அந்த கப்பல்ல இவர் என்ன செய்யறார் அப்படின்னா தான் மாலுமியாக இல்லை, மாறாக கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கை என்கிற அந்த கப்பலினுடைய ஒரு மாலுமியாக இருக்கிறார் என்பதனை அங்கு புனித பிரான்சிஸ் சலேசியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் வந்து அறிகிறோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் அவருடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நான் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் குடும்பத்தில் பங்குகளில் பல பிரச்சனை வருது, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை வருது. என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும், யாரு சொல்றத யாரு கேட்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ கடவுள் இன்றைய விழா வழியாக இன்றைய இறைவார்த்தை வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அபிஷேகத்தை வந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு வந்து கனிகளை கொடைகளை வரங்களை நான் வந்து கொடுத்திருக்கிறேன். இந்த கனிகளை கொடைகளை வரங்களை நீ யாருக்காக பயன்படுத்துற? உனக்கு மட்டுமா அல்லது சமூகத்திற்காக நீ பயன்படுத்துகிறாயா? கொஞ்சம் இந்த திருப்பலியில் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். இப்போ இந்த பிரான்சிஸ் சலேசியாரை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து முயற்சி செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய திருவுளத்தை அல்ல, என்னுடைய விருப்பத்தை அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் ஆசிரையும் எனக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உம்மில் என்றும் வளர காணிக்கை தந்தே இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவி என்னும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலிபொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். எதற்காக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்றால், நாம் 100 மடங்கு பலன் கொடுப்பதற்காக. ஒவ்வொரு நாளும் வார்த்தை வாயிலாக நமக்கு தேவையான ஆன்ம உணவினை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வழிகாட்டுதலை தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இந்த பாடல் வாயிலாக, ஆண்டவரே, என்னை ஆட்கொள்பவரே, நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், நீர் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான அந்த ஞானத்தினையும் அந்த பலனையும் வழிகாட்டுதலையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உன்னை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமாண்டவரே, எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை ஆளுகை செய்பவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்தில் ஆண்டவரே, இந்த பயணத்தில் நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் உடன் பயணித்து வருகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ மேகத்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நீர் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாத்து வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தேவையான ஆன்ம உணவினை கொடுத்து வருகிற கிருபைக்காக, எங்களுடைய வாழ்வு எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தந்து வழிநடத்துகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, கடவுள் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் நன்றி பெருக்கோடு இந்த பாடல் வாயிலாய் கடவுளை நாம் போற்றி ஆராதிப்போம். வாழ்க்கை பயணத்திலே வெகு தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே வெகு தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா
வரவாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உன்னை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உன்னை யார் என்று நான் அறிவேன். எங்களை ஆட்கொண்டவரே, ஆளுகை செய்பவரே, ஒவ்வொரு நாளும் உடைய திருவுடல் திருரத்தம் வாயிலாக, உடைய இறை வார்த்தை வாயிலாக எங்களுக்கு தேவையான தகுந்த ஆலோசனைகளை தந்து உதவுவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணிலடங்கா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வாயிலாக நீர் எங்களை சந்தித்த கிருபைக்காய் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் நாங்கள் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும்? புனித பிரான்சிஸ் சலேசியாரை போல ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய இறை பிரசன்னத்தில் தொடங்க ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நீர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இது நற்செய்தி அறிவிப்பு பணியில் போராட்டங்களை சந்தித்தாலும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சலேசியர் எவ்வாறு உம்மை பற்றி கொண்டாரோ அதே போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது ஆண்டவரே, அதை செயல்படுத்துகின்ற பொழுது, அறிவிக்கின்ற பொழுது நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் புறக்கணிப்புகளையும் சந்திக்க நேரிடும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சந்திப்புகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது தெய்வமே, உம்மை நாங்கள் ஆதாயமாக்கி கொள்ள, உம்மிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தினை தந்திரளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் உளமாற நம்பக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆளுகை செய்து வருகின்றீர். மேகத்தம்பமாய் ஆண்டவரே, அக்கினி நெருப்பாய் நீர் எங்களோடு பயணித்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய காரியங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பிள்ளைகளுடைய திட்டத்திற்கு, எதிர்கால திட்டத்திற்காக நாங்கள் வகுத்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வீடு கட்ட வேண்டும், பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆண்டவரே, கடன் நெருக்கடியில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இது இந்த ஜெப வழிபாட்டில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய கடைக்கண் பார்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உம்முடைய அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை வாரி வழங்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதொன்று நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக உருமாற்றுவீராக. அன்று எவ்வாறு யோபுவின் குடும்பத்தாரை தூதர்களை கொண்டு நீர் சூழ்ந்து காத்தீரோ அதே போல இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வீட்டையும் அன்பு தகப்பனே உம்முடைய தூதர்களை கொண்டு சூழ்ந்து நிற்கும்படியாய் எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நிறைய காத்து வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோரின் நலமடைந்தோ உந்தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோரின் நலமடைந்தோ உந்தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.